இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்ஃபேஸ் ஸ்டாம்பில் இந்த 2 ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் 1ல் ஸ்கெட்ச் இந்த சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் செட் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் ப்ரொஃபைல் ஸ்கெட்சில் போய்ட்டு செகண்ட் ப்ரொஃபைல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 2 டைமென்ஷனில் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஸ்கெட்ச் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் கிரியேட் ஆகும். இப்போ டிஃபால்ட் ஹைட் வந்து 30 mm இருக்குது. லிமிட் வேணால் நம்ம பிளைன் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பிளைன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பாருங்கள். அதில் வந்து நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இப்போ நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. மேலே வந்து ஒரு ப்ரொஃபைல், கீழே ஒரு ப்ரொஃபைல். ஸோ டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னர் அண்ட் அவுட்டர். ஸோ நமக்கு தெரியும், நம்ம ட்ரா பண்ண ப்ரொஃபைல் வந்து இன்னர்லேருந்து கிரியேட் ஆகும், அவுட்டர்லேருந்து கிரியேட் ஆகும். ஸோ ப்ரிவியூ கொடுத்துக்கலாம். இதான் வந்து 2 ப்ரொஃபைல் கான்செப்ட். ரேடியஸ் 1 சேம் கான்செப்ட் தான். இது வந்து ரேடியஸ் 2, இது வந்து ரேடியஸ் 1. இது வந்து ஆங்கிள், இங்கேருந்து வந்து ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ இதில் வந்து ஓப்பன் எட்ஜஸ் கொடுக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்டு உள்ளேயும் வெளியில் நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிரியேட் ஆகிருக்கு. ப்ரிவியூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஓப்பனாக கிரியேட் ஆகிடும். ஹோல் ப்ரொஃபைலுமே வந்து வெளியே போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இங்கேயே வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ரெண்டு ப்ரொஃபைலுக்குமே வந்து சேம் டைரக்ஷனில் வந்து நம்ம எட்ஜஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கேயும் அதே சேம் ஸ்கெட்சு, இங்கேயும் சேம் ஸ்கெட்ச் இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.